ஒரு சீரான காந்தப்புலத்தில் எலக்ட்ரானின் குவாண்டமாக்கப்பட்ட இயக்கத்தின்படி அந்த எலக்ட்ரானின் சுற்றுப்பாதையின் வழியே செல்லும் காந்தப்பாயம் NH/E என்று கொடுக்கப்பட்டுள்ளது. N என்பது ஒரு முழு எண், H என்பது பிளாங்க் மாறிலி மற்றும் E என்பது எலக்ட்ரான் மின்னூட்டம். இந்த மாறியின்படி குறைந்தபட்ச ஆற்றல் நிலையில் உள்ள எலக்ட்ரானின் காந்த திருப்புத்திறனின் மதிப்பு என்னவாக இருக்கும் கேட்டிருக்காங்க. இங்கே M என்பது எலக்ட்ரானின் நிலை, 2025. காந்தப்புலத்தின் நிலையை பார்க்கலாம். அதாவது கண்டிஷன் ஃபார் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பார்க்க போகிறோம். சுற்றுப்பாதையின் பரப்பளவு வந்து A, அதே மாதிரி காந்தப்புலம் B அப்படின்னாலே B × A தான் காந்தப்பாயம், அதாவது B × πr². இது வந்து பரப்பளவு குறிக்குது. இப்போ கேள்விப்படி ஒன்று கொடுக்கப்பட்ட காந்தப்பாய சமன்பாடு என்னன்னு பார்த்தோம்னா Φ = N × Hν கொடுத்துருக்காங்க. எனவே ரெண்டையும் சமப்படுத்தணும்னு வச்சுங்களேன். உங்களுக்கு B × πr² = N Hν. இதில் வந்து குறைந்தபட்ச ஆற்றல் நிலைக்கு பார்த்தோம் N = 1. எனவே ஆரத்தின் வர்க்கத்திற்கான சூத்திரம் வந்து R² வந்து H/Bπ வரும். ஏன்னா N வந்து 1 போட போகிறோம். அப்போது B/r² என்னது NHπ வரும். அப்போ R²லேருந்து எடுத்தோம்னா உங்களுக்கு என்னது H/Bπ வந்து கிடைக்கும். அப்போ Bπ வரும். இதை நம்ம இங்கே கொடுத்துருக்காது. இப்போ காந்தத்திருப்புத்திறன் சூத்திரம் பார்த்தோம்னா காந்தத்திருப்புத்திறன் வந்து மியூ, மின்னோட்டம் I மற்றும் சுற்றுப்பாதையின் பரப்பளவு A அப்படின்னா μ = I × Aங்கிறது தான் அந்த காந்தத்திற்கான சூத்திரம். அப்போ EV/2πr × πr². ஐயோட மதிப்பு வந்து EV/2πr, அதே மாதிரி ஏங்கிறது πr². அப்போ இதில் வந்து R ஒரு R, இங்கே R² ஒரு R அடிப்பட்டு வரும், பை அடிப்பட்டு வரும். இப்போ EVR/2 வந்துடும். வட்டப்பாதையில் இயங்கும் எலக்ட்ரானிக் திசை வந்து V = E × BR/m. ரெண்டு இயற்பியல் விதியின்படி ஏற்கனவே நமக்கு தெரியும். இப்போ இறுதி மதிப்பை கணக்கிடும் போது உங்களுக்கு திசை V வந்து காந்தத்திற்கு சமன்பாடு பொழுது என்ன கிடைக்குன்னா V = EH/2πm கிடைக்கும். ஆக நமக்கு சரியான விடைங்கிறது வந்து DHE/2πm. நன்றி.